வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியே தலைமை பொறுப்பிலிருந்து பாஜக விலக்கியுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் களத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 20 கட்சியுடன் கூட்டணியில் தயாராக களத்தில் சந்திக்கப் போகிறது திமுக. ஆனால் அதிமுக தற்பொழுது வரை பாஜக என்ற மத்தியில் ஆளக்கூடிய கட்சியுடன் மற்றும் சிறு கட்சியான 2 கட்சிகளுடன் கூட்டணியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறை சொன்ன முக்கியமான ஒரு ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும். அது நடந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். தமிழகத்தில் பாஜக 24 எம்எல்ஏக்களுக்கு மேலாக வெற்றியடைய முடியும் என்பதை உளவுத்துறை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விஜயுடன் நடத்தப்பட்டது. இதற்கு விஜய் அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? எனது தலைமையில் என்னை முதல்வராக முன்னிறுத்தி களத்தை சந்திப்போம் என்பதை பாஜகவிடம் விஜய் அவர்கள் தெரிவித்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எப்போ வேண்டுமானாலும் அந்தர்வல்டி அடிக்கக்கூடியவர்கள்தான். மேலும் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கோபத்தில் இருப்பதன் காரணமாக தென் மாவட்டங்களில் சொன்னபடி பாஜக வெற்றியடைவது கடினம். இதனால் விஜய் அவர்களது தயவு இல்லாமல் வெற்றி வாய்ப்பு என்பது ஒட்டுமொத்த என்டிஏவிற்கும் வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு வேளையில் தற்பொழுது விஜய் அவர்களை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை பறித்து விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறக்கக்கூடிய ஒரு சூழலை பாஜக மேற்கொண்டுள்ளது. இதனால் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறப்போகிறது. மேலும் திமுகவிற்கு விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துவிட்டால் 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்தது போல் 2026லும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரை இல்லாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. பல்வேறு விமர்சனங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுகவின் ஆட்சியில் மே 16ஆம் தேதி ராஜினாமா கடிதத்தை ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு முன்பாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக வெற்றி வாய்ப்பு என்பது விஜய் அவர்களால் மட்டும்